திருக்கோஷ்டியூரில் நாட்டின் 22வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவினை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் BCom அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், மத்திய அரசு தமிழ்நாட்டை எடுத்துக்காட்டு மாநிலமாக அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும், கூட்டுறவுத்துறையில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை கொடுத்து மகிழ்வித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கமாக துறையின் அமைச்சர்கள் கூட்டுறவுக்கான கொடியினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பொது வழக்கம். அதைத் தொடர்ந்து துறையின் முதன்மை செயலாளர், அதே போல பதிவாளர் அவர்களுடைய அலுவலகங்களில் கூட்டுறவு கொடியினை ஏற்றி வைத்து இந்த கொண்டாட்டத்தை துவக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை எனது சொந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்வதாக உறுதியளித்த அந்த அடிப்படையில் தான் சற்று விமர்சையாக கூடுதல் நேரங்களோடு உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று நாளை ஆகிய 2 தினங்கள் நம்முடைய மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் இயக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கின்ற காரணத்தால் கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும், சட்டமன்ற உறுப்பினர், அதையும் கடந்து இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் நானும் பல்வேறு பணிகளை, அரசு மற்றும் இயக்க நிகழ்ச்சிகளை திட்டமிட வேண்டிய சூழ்நிலை. தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அவர்களோடு இணைந்து மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு பணிகளை ஆங்காங்கு சென்று பார்வையிட இரவு பகல் பாராமல் இந்த நாட்கள் ஆயிடுச்சு. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9:45 மணிக்கெல்லாம் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தருகின்ற துணை முதலமைச்சர் அவர்களை திருச்சி விமான நிலையத்தில் சென்று அவர்களை வரவேற்று அழைத்து வர வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கின்ற காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டிய அந்த நிகழ்ச்சியை முன்னேற்பாடு பணிகளை எல்லாம் சென்று அவர்கள் பார்வையிட இருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் சார்பாகவும் நானே அந்த பொறுப்பினை ஏற்று அனைவருக்கும் இன்றைக்கு தொடக்க நாளாக இந்த நாளில் கூட்டுறவு தின வாழ்த்துக்களை குறித்தாக்கி நாம் நம்முடைய உறுதிமொழி ஏற்பு கூட்டுறவு கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழி எடுத்ததை உடற்களவில் இல்லாமல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற அந்த அடிப்படையில் கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற அந்த பொன்மொழிக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கூட்டுறவால் பல சாதனைகளை ஒவ்வொரு குடிமக்களும் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய மாவட்டம், மாநிலம் அந்த சாதனையை பெற்றிருக்கிறது. ஆக இந்தியா முழுவதும் கூட்டுறவு இன்றைக்கு சிறந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த துறைகளில் நம்முடைய மாநிலம் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் அது மிகையாக. எல்லா துறைகளிலும் சீரான வளர்ச்சி, சிறப்பான வளர்ச்சியை பெற்று சாதனை புரிந்திருக்கின்ற முதலமைச்சராக சாதனை பட்டியலில் இடம்பெறுகின்ற மாநிலமாக நம்முடைய தமிழகத்தை உருவாக்கி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவுத்துறைக்கும் சிறப்பான வழிகாட்டுதலை தந்து இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் போற்றக்கூடிய அளவிற்கு சாதனையை இத்துறை படைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற ஆய்வு மற்றும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் போது கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் ஒன்றிய அரசினுடைய கூட்டுறவு அமைச்சர். இங்கு மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக நியமித்ததைப் போல திரு அமித்ஷா அவர்கள் தான் இந்த துறையினுடைய அமைச்சர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அனைத்து
அனைத்து மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள், செயலர்கள், பதிவாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு விரிவான ஆய்வை மேற்கொண்டார்கள். காலையில் தொடங்கி மாலை வரை நடைபெற்ற அந்த ஆய்வில் நானும் அதை போல நம்முடைய பதிவாளர்கள்லாம் உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆக நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய சாதனைகளை, செயல்பாடுகளை அங்கே விளக்கி கூறுகின்ற அந்த நேரத்தில் அதை உன்னிப்பாக கவனித்த மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் நம்முடைய பேச்சில் குறுக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படுகிறது, அதை பிற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழகத்தை உதாரணமாக நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் கூட்டுறவுத்துறையில் சிறப்பாக இருக்கிறது என்பதை இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மத்தியில் இந்த நல்ல நாளில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் துறையின் சார்பிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் கூட்டுறவு தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆக அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளாக தொகுக்கப்பட்டு நடைபெறுவதோடு இறுதி நாளாக 20ஆம் தேதி மாநில அளவில் நடைபெறக்கூடிய, இது மண்டல அளவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் நடக்கும். இறுதி நாளாக நெல்லை நகரில் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களும், மாண்புமிகு நம்முடைய நகர்ப்புறவர்களும், அதே போல நானும் மற்றும் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது என்பதை சொல்லி, ஆக எல்லா வகையிலும் கூட்டுறவு வளர்ச்சிக்காக பாடுபட்டோமையானால், நாம் உழைத்தோமையானால் நம்மை நாம் உயர்த்திக் கொள்வதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லி காலத்தின் நன்மை கருதி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அண்ணன் நம்ம வந்தால் தான் உள்ள வர்றதுனே முடியும். அடுத்த வருஷம் வரையில நீ அமுதா, கிருஷ்ணகுமாரி, மலர், தீவானை, மகேஷ் ஆகிய கூட்டுறவாளர்களுக்கு மரக்கம்புகள் வழங்கி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நீங்க அமுதா அங்க கேஸ் போட்டு அமுதா மலர் எல்லாம் கேஸ் போட்டு போங்க வாசிக்கிறோம். ரைட்.